மக்களே கோல்ட் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு காஃப் சிரப்பு உங்கள் வீட்டில் உங்கள் அலமாரியில் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஒரே ஒரு காஃப் சிரப்பை குடித்ததின் மூலம் மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதும் பேரதிர்ச்சியை வந்து கிளப்பியிருக்குது. இவ்வளோ உயிர்கள் போனதுக்கு பின்னாடி அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் யார் அப்படின்னு பார்த்து டாக்டரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த காஃப் சிரப்பை யார் தயாரித்தா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவொற்றியூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க. சரி, அதில் என்ன சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா டையத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸை வந்து சேர்த்துருக்கிறாங்க. இந்த டையத்திலின் கிளைகால் தான் உடலுக்குள்ளே போய் அந்த குழந்தைகளுடைய கிட்னியை செயலிழக்க செஞ்சு கிட்னி ஃபெயிலியர் ஆக்கி உயிரையே பறிச்சிட்டு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். சரி, இப்படிப்பட்ட விஷத்தை எப்படி மருந்து மாத்திரைகளில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டையத்திலின் கிளைகால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஒரு ஆன்டி ஃப்ரீஸ் எலமெண்ட், இந்த மாதிரி காஃப் சிரப் வந்து உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய ஒரு கெமிக்கலாக வந்து இருக்குது. ஆனால் இது 2 வகையான இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மருந்துகள் தயாரிக்கக்கூடிய சிறப்பு கம்பெனிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் இந்த மாதிரி சிறப்பில் வந்து எவ்வளோ லிமிட் இருக்குன்னு அப்படின்னா இந்த டையத்திலின் கிளைகால் 0.1% தான் இருக்கணும். ஆனால் இந்த சிறப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 48.6% இருக்குது. இது வந்து 500 மடங்கு அதிகமாக இந்த காஃப் சிறப்பில் வந்து இருந்திருக்குது. 500 மடங்கு அப்படின்னா நம்மளால் ஜீரணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ உயிர்கள் போனதுக்கு பின்னாடி தான் இந்த மருந்து கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு நேரில் போய் ஆய்வு செய்யும்போது சுகாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடுமே இந்த மருந்து கம்பெனியில் இல்லை, மருந்து கம்பெனிக்கு உள்ளேயும் இல்லை வெளியவும் இல்லை அப்படிங்கிற புகைப்படத்திலாம் நமக்கு வந்து வெளியிடுறாங்க. அந்த புகைப்படங்களை பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது. நம்ம மருந்து அப்படின்னு நமக்கு குழந்தைகளுக்கும் நாமளும் உட்கொள்ளக்கூடிய அந்த மருந்தே வந்து ஒரு விஷமாக இருக்குது. அந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய இடத்த பார்த்தோம் அப்படின்னா மிக கேவலமாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படியாக இந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட விதி மீறல்கள், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் 350க்கும் மேற்பட்ட விதிகளை வந்து இந்த மருந்து கம்பெனி மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து கொடுக்குறாங்க. நமக்கு சாதாரணமாக இருமல் வருது, அந்த இருமலுக்காக கடைக்கு போகிறோம், மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஏதோ ஒரு காஃப் சிரப்பை வாங்கி சாப்பிட்றோம். இருமல் சரியாக போயிருமா அப்படின்னா நிச்சயமாக வந்து சரியாக போகாது. எல்லா இருமலும் ஒரே வகையான காரணத்தினால வருதா அப்படின்னா அதுவும் இல்லை. அதே போல் கடையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான காஃப் சிரப் இருக்குது. எல்லா காஃப் சிரப்புமே ஒரே வகையான இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறப்பா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இருமல் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற சயின்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கிருமிகள் உள்ளே போகுது, ஒரு பாக்டீரியா உள்ளே போகுது, அல்லது ஒரு வைரஸ் உள்ளே போகுது. அதன் மூலம் லங்ஸில் அந்த சளிகளை வந்து உண்டாக்குது. அந்த சளிகளை வந்து வெளியேற்றுறதுக்காக இருமல் வந்து உண்டாகுது. அதில் பல வகையான இருமல்கள் வந்து நமக்கு வந்து உண்டாகும். அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்டிவ் அண்ட் வெட் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு சளி வந்து உள்ளே இருக்கும், நல்லா வந்து வெளியே வந்துட்டு இருக்கும். அப்படி வெளியே வரக்கூடிய அந்த சளியை வந்து இன்னும் அதிகமாக வெளியேற்றுறதுக்காக ஒரு காஃப் சிரப்பை வந்து கொடுப்போம். அதுதான் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படிங்கிற டைப்பு கீழே வரும். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரை காஃப், வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வறட்டு இருமலில் என்ன நடக்குது அப்படின்னா சளி ஏற்கனவே உள்ளக்க இருக்கும், கெட்டியாக வந்து பிடிச்சிட்டு இருக்கும், அது வெளியவும் வராது, உள்ளக்கையும் வந்து கரைஞ்சி போகாது. அப்போ ஒன்று அதை வெளியெடுக்கணும், இல்லை உள்ளக்கையே வந்து கரைய வைக்கணும். வெளியேற்றுறதுக்காக இதே எக்ஸ்பெக்டோரண்ட்டையும் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்ளக்கையே கரைஞ்சிப்போம் அப்படின்னா மியூக்கோலைட்டிக் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ் அப்படின்னா அந்த சளி, லைட்டிக் அப்படின்னா அதை உடைக்கிறது, அந்த சளியை உடச்சி உள்ளக்கையே வந்து கரைய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி டைப்பாக வந்து மியூக்கோலைட்டிக் காஃப் சிரப் அப்படின்னு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி டஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வறட்டு இருமலின் மூலமாக தொடர்ச்சியாக காஃப் வந்துகிட்டே இருக்குது. நம்மளால் உட்கார முடியல, படுக்க முடியல, இருக்க முடியல, வெளியில் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அந்த காஃபை வந்து சப்ரஸ் பண்ணுது. அந்த இருமலை வந்து தடுத்து வைக்கிறதுக்காக ஆன்டி டஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிராங்கோ டைலேட்டர் காஃப் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராங்கோ அப்படின்னா மூச்சுக்குழாய், டைலேட்டர் அப்படின்னா விரிக்கிறது, பிராங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த வறட்டிருமல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். அதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மூச்சுக்குழாய் வந்து சுருக்கமாக இருக்கும், சுருங்கி போய் இருக்கும். அதை வந்து டைலேட் பண்ணுறது, விரிக்கிறது, அந்த விரிக்கிற வேலையை இந்த காஃப் சிரப் வந்து செய்யும்.
அப்புறம் அடுத்த வகையா பார்த்தோம் அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல்டு அண்ட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரமாட்டாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, மிக அதிகமான வறட்டு இருமலுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம். அந்த மாரி காஃப் சிரப் வந்து வேலை செய்யாம போயிட்டா, இந்த மாரி காஃப் சிரப்ப வந்து கொடுப்பாங்க. சரியான டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் இத வந்து தரமாட்டாங்க. கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் கீழ வந்து இதெல்லாம் வரும். அடுத்த வகையா பார்த்தோம் அப்படின்னா, ஹெர்பல் காஃப் சிரப் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ ஆயுர்வேதிக் சித்தா கம்பெனிகள்லாம் இத வந்து தயாரிப்பாங்க. அதில சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸா இருக்கும். நம்ம நாட்டு வைத்தியத்தில, வீட்டு வைத்தியத்தில, பாட்டி வைத்தியத்தில பயன்படுத்தப்படக்கூடிய மஞ்சளு, துளசி, அதிமதுரம், கருஞ்சீரகம் இது போன்ற இன்கிரீடியன்ட்ஸ் தான் இந்த மாரி ஹெர்பல் காஃப் சிரப்ல இருக்கும். அது மிகவும் சேஃபான ஒரு காஃப் சிரப் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் மஞ்சள்ல, துளசியில, அதிமதுரத்தில, தேன்ல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் இன்கிரீடியன்ட்ஸ் அந்த கிருமிகள கொல்லக்கூடிய சக்திகள் வந்து இந்த மாரி பொருட்கள்ல வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத சிறப்பா கொடுக்கும்போது, உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த கிருமிகள சாகடிக்கிறதுக்கு அது பயன்படுத்துறாங்க. இப்ப எந்த வகையான காஃப்க்கு, எந்த வகையான இருமல்களுக்கு, எந்த வகையான காஃப் சிரப்ப குடுக்கணும் அப்படிங்கிறத அந்த மருந்து ஆளுநர்கள் அல்லது டாக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அதனால சரியான ஒரு காஃப் சிரப்ப என்ன பிரச்சனையோ, அதுக்கேத்த மாரி அந்த காஃப் சிரப்ப வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா, அதையெல்லாம் விட முக்கியமா இந்த காஃப் சிரப்பு, இருமல் டானிக் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர க்யூர் கிடையாது. இருமல் நமக்கு ஏற்படுது. அதற்காக ஒரு இருமல் சிரப்ப வந்து நம்ம குடிக்கிறோம். அந்த இருமல் சரியா போயிரும் அப்படின்னு கிடையாது. இருமல் அப்படிங்கிறது ஒரு சிம்ப்டம்ஸ். உள்ள ஏதோ ஒரு கிருமி போயிருக்குது, ஒரு பாக்டீரியா போயிருக்குது, ஒரு வைரஸ் போயிருக்குது. அத வந்து நம்ம சாகடிக்கணும். அதற்கு வந்து ஆன்டிபயோட்டிக் குடுப்பாங்க. இல்ல வீட்டு வைத்தியத்தில, நாட்டு வைத்தியத்தில அந்த மாரி பொருட்கள வந்து அரைச்சு குடுப்பாங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிய வந்து சாகடிச்சா தான், அந்த கிருமி உடல விட்டு வெளிய போனா தான், அந்த இருமல் வந்து முழுமையான முறையில வந்து நிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கிருமியின் மூலமா தான் ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சலு, இருமலு எல்லாமே வந்து சிம்ப்டம்ஸ் தான். அது வந்து நோய் கிடையாது. இருமல் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. இருமல் ஏற்படுது அப்படின்னா, இருமல வந்து ட்ரீட் பண்ணாம, இருமல் எதனால உருவாகுதோ, அத வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 2வதா பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே இருமல வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, சரியான இருமல் மருந்து, மாத்திரைய நம்ம எடுக்கணும். ஆனா ஏதோ இந்த மாரி தகவல்கள ஏதோ நாட்டு வைத்தியக்காரங்க தான் சொல்றாங்க அப்படின்னு இல்ல. இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே வந்து இந்த மாரி பிரச்சனைகள், இந்த காஃப் சிரப்பின் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலம் சொல்றாங்க. காஃப் மெடிகேஷன்ஸ் ஹேவ் மினிமல் ப்ரூவன் பெனிஃபிட் இன் சில்ட்ரன் பட் கேரி சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து இந்தியாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியே வந்து ஸ்டேட்மெண்ட்ட வந்து விட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போல காஃப் சிரப்ல குழந்தைகளுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குது. இந்த மாரி காஃப் சிரப்பை விட பெட்டரா இருக்கிறது வந்து நெபுலைசர் இருக்குது அப்படின்னு வந்து சமீபத்தில வந்து தொடர்ச்சியா குழந்தைகளுக்கு இந்த மாரி நெபுலைசர் குடுக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். மக்களே இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியா வெவ்வேறு வகையில நடந்துட்டே தான் இருக்குது. அத ஒரு செய்தியா பதிவு செய்றது மட்டும் இல்லாம, இதெல்லாம் எதனால நடக்குது? இதற்குண்டான காரணம் என்ன? இதில இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன? அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம வீடியோல வந்து பதிவு செய்றோம். இது போன்ற வீடியோக்கள நம்ம தொடர்ச்சியா தர்றதுக்காக நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.